ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கறி. இந்த டிஷ் வந்துட்டு நம்ம இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்காக நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 1 கப் தேங்காய். இப்போது ஒரு வானல் வச்சுக்கலாம். இதில் இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முக்கியமாக தேங்காய் வறுக்கிறதுல தான் இருக்குது. பார்த்து பக்குவமாக வறுக்கணும். இப்போ இதில் 2 பட்டை சேர்த்துக்கிறேன், 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4-5 சின்ன வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வறுக்க தேங்காயோட ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். கலரும் கொஞ்சம் மாறி வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதில் 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதே 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம மல்லித்தூள் எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தான் மிளகாத்தூளும் சேர்க்கணும். இப்போது நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தேங்காவோட சூட்டிலே இந்த மசாலா சூடாயிடும். அதுவே போதும். நம்ம பற்ற வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா கரிஞ்சிடும், கலர் இன்னும் மாறிடும். அதனால் அது மாதிரி வேண்டாம். இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரி வெங்காயமும் இதே சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மசாலாவை அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு கொதிச்சிட்ருக்கு. இப்போ மறுபடியும் மூடி வச்சு இன்னும் ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா திக்காகணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இன்னும் 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நான் இதை மூடி வைக்கிறேன். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு கறி ரெடி. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.